இங்கே இந்த பொண்ணோட டாக்டரா இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து இந்த பொண்ண வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஒருத்தர வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வெளிய வராமலே இருக்கா. இவரு போய் என்னன்னு கேட்டா, எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அவனுக்கு என்ன? அவன் வந்து பெரிய லாயரா தானே இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப கருப்பா இருக்கான். எனக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்ன உடனே, இந்த மாப்பிள்ளை காதுல அது விழுந்துருது. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லி எந்திச்சு போயிடுறாரு. அந்த டாக்டரோட தங்கச்சி ஒரு புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த காலத்தில் நிறத்தை வச்சு தான் என்ன ஜாதின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. கருப்பாக இருக்க ஒரு பையன் வெள்ளையாக இருக்க ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே வேற ஆள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி மரத்தில் கட்டி வச்சு சாட்டையாலாம் அடிச்சிருந்துருக்காங்க. அவங்க வேணுன்னே இந்த ஜாதியை விட்டு வெளியே வரணுன்றதுக்காக தான் கிறிஸ்டியானிட்டுக்குள்ள எல்லாருமே போய் தப்பிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறா. இந்த டாக்டரும் வேலை கிளம்பிட்டு எனக்கு பசிக்குதுன்னு அவங்க அம்மா தோசை கொடுக்குறாங்க. தங்கச்சி பார்த்துட்டு தோசை ஒரு பக்கம் கறிக்கிருக்கே, அக்காவுக்கு பிடிக்காதுன்னு தோசை தூக்கி போட்டுறா. அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன பைக்கில் கூட்டு போய் விடுன்னா, பைக்கும் கருப்பாக தான் இருக்குது, நீ ஏற மாட்டேன்னு இவங்க கோச்சிக்கிட்டு நான் பஸ்லேயே ஏறுறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியும் பஸ் வரல. அப்போ அந்த பக்கமாக காரில் ஒருத்தன் வரான். இவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஆனால் இவங்களோட அவன் மேல் ஜாதிக்காரன். முதல்ல இவங்க யோசிக்கிறாங்க, பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கார்லேயே திடீர்னு மயக்கம் வருது. இவன் தண்ணியை தெளிச்சு எழுப்பலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்களுக்கு கிட்ட பார்த்த உடனே இவனுக்கு ஆசையாயிருது. அந்த கார்லேயே வச்சு அவங்கள இவன் கற்பழிச்சிடறான். அவங்க அண்ணன் அந்த பக்கமாக வரும்போது கூட இவனுக்கு தெரியவே இல்லை. அவங்க அண்ணன் போயிடுறான். போலீஸில் கேஸ் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த ஆள் பெரிய ஜாதிக்காரன்றதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்களுக்கு பொண்ணு பார்க்கறது கூட மாப்பிள்ளை யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த கருப்பான மாப்பிள்ளை மட்டும்தான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மேல் ஜாதிக்காரனை என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக வர வச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சு அவனோட ஆணுறுப்பையை அறுத்து தூக்கி போட்டுடுறாங்க. தனக்கு இவ்வளோ கொடுமை நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கருப்பு நேரம் முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம்னு சொல்லி இவங்களும் கடைசியில் அவர் கூடயே சேர்ந்துடுறாங்க.